ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பேட்டை அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி, சித்திரை திருவிழாவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தானங்கள் கொடுப்பாங்கங்க. நம்ம கேசரி கொஞ்சோண்டு ரவையில் எப்படி நிறையா கேசரி செய்கிறது, அது எப்படி சாயங்காலம் வரைக்கும் நல்லா காயாமல் சூப்பராக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு 2 பொருளை மாற்றி மாற்றி நம்ம சேர்த்தோம்னா சாயங்காலம் வரைக்கும் அப்படியே இருக்குங்க, அல்வா மாதிரி. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம், கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம், அதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிடுவோம். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். இப்போ முந்திரி பருப்பை லைட்டாக கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ திராட்சை அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கிளறி கொடுப்போம். இந்த திராட்சை பலூன் மாதிரி உப்பி வரணும். இப்போ பாருங்கள், பலூன் மாதிரி வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மாற்றியாச்சு. இப்போ அதே கடாயில் 3/4 கப்பு ரவை எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்ம அடுப்பு ஸ்லோவில் வச்சே வறுத்துக்கலாம். நல்லா அந்த வாடை ஜம்முன்னு வரும். அந்த ரவை வாடை நெய்யில் வறுக்கும்போது ஜம்முன்னு வாசம் வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு கொட்டிடுவோம். பாருங்கள், மாற்றிக்கலாம். இப்போ மாற்றியாச்சு. பாருங்கள், இப்போ அதே கடாயில் நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்க போகிறோமோ அதே கப்பில் 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 3/4 கப்பு ரவை எடுத்தேன், அதுக்கு 4 கப்பு எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் எல்லோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. போட்டால் சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இந்த ரவையை போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்காமல் நீங்கள் ரவையை சேர்த்திங்கன்னா ரவை கெட்டி பட்டுரும். அதனால் தண்ணி கொதித்த பின்னாடி நீங்கள் சேர்த்து கிளறுங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வேகட்டும். எப்பயுமே ரவை நல்லா கொதித்து வெந்து வரணும், நல்லா மலர்ந்துடணும். அந்த ஒவ்வொரு ரவையும் நல்லா வேகணும். வெந்தாத்தேன் கேசரி உங்களுக்கு நிறையா கிடைக்கும். இப்போ நான் 3/4 கப்பு தான் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கேசரி வரப்போகுதுன்னு. இப்போ நல்லா ரவை வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த கேசரிக்கு உங்களுக்கு நிறையா நெய் தேவைப்படாது. பாருங்கள், இப்போ எண்ணெய், வாசம் இல்லாத எண்ணெய், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கங்க. அதுவும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயும் நெய்யும் மாற்றி மாற்றி நம்ம ஊற்றி கிண்டும் போது தான் சூப்பராக காயாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ 3/4 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுதான் அளவு. உங்களுக்கு இன்னும் இனிப்பு தித்திப்பாக வேணும்னா நீங்கள் 1 கப்போ 1/4 கப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. இப்போ ரவை வெந்த பின்னாடி தான் இந்த சர்க்கரை சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லையா? பாருங்கள், நல்லா கிளறி கொடுத்துக்குவோம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அல்வா மாதிரி இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு கிளறி கொடுப்போம். இந்த எண்ணெய் சேர்க்குறது எதுக்குன்னா, ரொம்ப ட்ரை ஆகாமல், நெய் மட்டும் ஊற்றினோம்னா ரொம்ப ட்ரை ஆயிரும். அதுக்குத்தான் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறது. பாருங்கள், இப்போ எண்ணெயும் சேர்த்தாச்சு. கிளறி கொடுத்துக்குருவோம். அடுப்பு மீடியமாகவே நம்ம வச்சுக்கிருவோம். இப்போ நல்லா வெந்துருச்சு இல்லையா, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சுக்கிருவோம். இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிருவோம் வாசத்துக்கு. இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். பாருங்கள், அப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு அல்வா மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிருவோம். சேர்த்துட்டு கிளறி கொடுத்துக்குருவோம். இப்போ நெய் இருக்கு இல்லையா, மீதம் கொஞ்சம், அதையும் ஊற்றிக்கிடலாம். அல்வா பதத்துக்கு நம்ம கேசரி வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க இந்த கேசரி. 3/4 கப்புத்தையும் போட்டேன் ரவை. எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டில் அடுப்பு அமர்த்திட்டு இருக்கிற நெய்யை அப்படி ஊற்றி தடவி விட்டுட்டோம்னா ட்ரையே ஆகாதுங்க, அப்படியே இருக்குங்க.
நம்ம இந்த கேசரி முடியந்தட்டிக்கும் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பவுலில் நம்ம இந்த கேசரியை எடுத்துக்கலாம். அவ்வளோதேங்க, நம்மளோட கேசரி திருவிழா கேசரி. அதாவது சித்திரை திருவிழாவுக்கு நம்ம தானம் கொடுக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. 3/4 கப்புக்கு பாருங்கள் எவ்வளோ கேசரி வந்திருக்குன்னு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாலுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.